ஓம் சாந்தி. 108 நாள் பிராணிக் பட்டியில் இன்றைக்கி 19வது நாள். இன்றைக்கி உள்ள அவ்வியக்தவாணியோட டேட் 7/4/81. அவ்வியக்தவாணியோட ஹெட்டிங் மனன் சக்தி மூலியமாக எல்லா சக்தியின் சொரூபத்தின் அனுபவம் ஆகும். மனன் சக்தி மூலியமாக எல்லா சக்தியின் சொரூபத்தை அனுபவம் பண்ணலாம். ஸோ இந்த அவ்வியக்த முரளியோட ப்ராஜெக்ட், இதோட லட்சியமே இது வரைக்கும் மொத்தம் 48 வருஷமாக பாபா அவ்வியக்தவாணி சொல்லியிருக்காரு. அதில் மொத்தம் 1066 அவ்வியக்த முரளி இருக்குது. அதெல்லாம் நம்ம படித்தாகணும். ஸோ அதில் இப்போ 108 நாள் பட்டின்னு வச்சுருக்காங்க. 22 அக்டோபர்லேருந்து 6 பிப்ரவரி வரைக்கும். இதுலேயும் நம்ம டெய்லி ஒவ்வொரு அவ்வியக்தவாணி படிப்போம். ஸோ ஒவ்வொரு மாதம் அந்த பட்டிக்கு ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. அப்போ அதே மாதிரி இந்த 108 நாள் பட்டி பேர் ஓஜஸ்வி கிராந்தின்னு வச்சுருக்காங்க. ஒரு ஊரில் ஒரு பாட்டியும் அவங்க பேத்தியும். பாட்டினா அந்த பேத்தி யாரோட பேத்தினா அந்த பாட்டி இருக்காங்களா அவங்களோட பேத்தியோட பொண்ணு. அதாவது இவங்க எள்ளு பாட்டி மாதிரி. அதாவது பாட்டி, அதுக்கும் பின்னாடி உள்ளவங்க கொல்லு பாட்டி, அதுக்கும் பின்னாடி உள்ளவங்க எள்ளு பாட்டி, அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வயசான பாட்டி, அவங்க கூட அந்த சின்ன பொண்ணும் நடந்து போயிட்டுருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு ஒரு இடத்துல உட்காந்து அழுகுறாங்களா. அப்போ என்னாச்சு பாட்டி, ஏன் இப்படி அழுகுறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்களா, இந்த மாதிரி இப்போ நீ இருக்கம்மா, நீ என்னை பார்த்துக்கிற, ஒருவேளை நீ இறந்து போயிட்டின்னா உனக்கு என்னை யார் பார்த்துப்பான், அதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு. ஸோ பாருங்கள், அந்த பாட்டிக்கே இவ்வளோ வயசாயிடுச்சு. அவங்களே இன்றைக்கும் நாளைக்கும் இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க பேத்தி இறந்து போயிடணும் ஒரு கவலையாக, இதெல்லாம் ஒரு கவலைன்னு. ஆனால் இன்றைக்கி மனிதனோட மனம் அந்த மாதிரி தான் இருக்குது. வேஸ்டான விஷயங்களை சிந்தனை பண்ணுறதுல அது எக்ஸ்பர்ட் ஆயிடுச்சு. வேஸ்ட்டு பக்கம் தான் அது போயிட்டே இருக்குது. இன்னைக்குள்ள எல்லா துக்கத்துக்கும் ஒரு மூல காரணம் மனிதன் அவங்க தான். துக்கத்துக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. அவங்களே தான் அவங்க துக்கத்துக்கு காரணம். அவங்களே அவங்களுக்குள்ளார ஒரு ஜெயில் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஜெயிலேருந்து நான் விடுபடணும், எல்லா விதமான அடிமைத்தனத்துலேருந்து நான் விடுபடணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும், ஆமாம் நான் இந்த ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன், இந்த ஒரு மாயா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த ஒரு விகாரத்தில் மாட்டியிருக்கேன். அந்த இதை ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும். நான் இந்த சக்கரவியில் மாட்டிக்கிட்டேன். அதை ரியலைஸ் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்பு அதுலேருந்து வெளிவர நம்ம எஃபர்ட் எடுப்போம். ஏன்னா என்ன ஆகுதுன்னா, பிராமணர் ஆனதுக்கப்புறம் எல்லா இரும்பு சங்கிலியெல்லாம் உடைச்சிடுறோம். ஆனால் சில பந்தனங்கள், சில விஷயங்கள் எப்படி இருக்குன்னா தங்கச்சங்கிலி மாதிரி இருக்குது, தங்க ஜெயில் மாதிரி இருக்குது. அதனால் அந்த தங்கத்து மேலே ஒரு அன்பு வந்துடுது. அதனால் தெரிஞ்சாலும் தெரியுது இது விகாரம், இதனால் துக்கம், இந்த விஷயத்தை சாப்பிட்றதுனால எனக்கு துக்கம் வருது, இந்த ஒரு பந்தனத்தினால துக்கம் இருக்குது, இந்த வேஸ்ட்டால் எனக்கு துக்கம் கிடைக்கிது, எனக்கு கஷ்டம் கிடைக்கும், இதெல்லாம் தெரிஞ்சால் கூட விட மாட்டேங்க. ரோலிங், அதாவது ரோலிங் ஆஃப் வேஸ்ட் தாட்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த வேஸ்ட் தாட்டுக்குள்ளாரே சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த செக்கு மாடு மாதிரி அந்த வேஸ்ட்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். பர்முண்டா ட்ரையாங்கல்னு ஒன்று இருக்குது இந்த உலகத்தில். அதாவது ஒரு 3 தீவுக்கு நடுப்புற ஒரு கடல் போகுது. அந்த 3 தீவு அந்த இடத்துல கனெக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த இடம் வழியாக எந்த ஒரு கப்பல் போனாலும் சரி, இல்லை ஃப்ளைட் போனாலும் சரி, அது அப்படியே உள்ளார போயிடுதான், கடலுக்குள்ளார. ஸோ அதுக்கு சயின்டிஸ்ட் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அந்த இடத்துல ஏதோ ஒரு மேக்னெட்டிக் பவர் மாதிரி இருக்குது, இல்லை எர்த்தோட மேக்னெட்டிக் பவர் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த இடத்துல எது போனாலும் அது அப்படியே உள்ளார இழுத்துடுது, அந்த தண்ணி அதுக்குள்ளார இழுத்துடுது. அதாவது சக் பண்ண மாதிரி, அப்படியே உறிஞ்ச மாதிரி அந்த ஷிப்போ ஃப்ளைட்டோ போனாலோ அது அப்படியே அந்த கடலுக்குள்ளார அப்படியே இழுத்துடுது. ஸோ அதுதான் பர்முண்டா ட்ரையாங்கல்னு சொல்லுவாங்க. பர்முண்டானா அந்த இடத்துக்கு பேர், ட்ரையாங்கல்னால் முக்கோணம் மாதிரி. ஏன்னா அந்த 3 தீவுகள் நடுப்புற அந்த இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ பிராமணர்களோட பர்முண்டா ட்ரையாங்கல் இது. நம்ம எந்த 3 விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கோம்னா, ஒரு பக்கம் சாப்பாடு, ஒரு பக்கம் தூக்கம், இன்னொரு பக்கம் நெட்.
இந்த 3 விஷயத்துக்குள்ளார தான் இன்றைக்கி பிராமணர்கள் மாட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு இன்ஃபனைட் லூப் மாதிரி. இந்த லூப் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் அந்த ஆப்ஷன் இருக்கும், அந்த லூப் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அது ஒரே பாட்டு மறுபடியும் ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த 3 விஷயத்துக்குள்ளாரையும் பிராமணர்கள் மறுபடியும் அதே வந்து ஒரு ஜெயில் மாதிரி உள்ளாரே மாட்டிக்கிட்டு அதிலே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மெயின் முரளிக்குள்ளார போகலாம். இதில் பாபா வந்து இந்த முரளியோட ஹெட்டிங் வந்து மனன் சக்தி மூலியமாக எல்லா சக்தியின் ஸ்வரூபத்தை நீங்கள் அனுபவம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பாபாவோட அந்த ப்ரொசீஜர் பார்க்கலாம். அவ்யக் பாப்தாதா வராருன்னா அவர் வந்து எப்படி அந்த முரளியை ஸ்டார்ட் பண்ணுறாரு, இந்த முரளியில் பாபா என்னெல்லாம் சொல்கிறாரு, பாபாவோட அந்த ஃபீலிங்ஸை நோட் பண்ணுங்களேன். அவர் என்னென்னலாம் ஃபீல் ஆகுது, அதில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, பாபா இதில் உங்களுக்கு gift கொடுக்குறாரு, பாபா உங்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறாரு, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாரு, உங்கள் குணங்களின் மகிமை பாடுறாரு. இந்த முரளின்னு இல்லை, எந்த ஒரு அவ்யக்த வாணி வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் பாபா வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அதை நோட் பண்ணுங்களேன். அப்போ பாபா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு, இன்னைக்கு ஆஜ்னு அப்படி இந்த ஹிந்தியில் சொல்லி பாபா ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி பாபா குழந்தைங்கள சந்திக்க வந்திருக்காங்க. இன்றைக்கி அந்த ஞானக்கடல், ஞான சூரியன் இந்த நட்சத்திரங்களை சந்திக்க வந்திருக்காங்க. இல்லை ஞானக்கடல் ஞான நதிகளை சந்திக்க வந்திருக்காங்க. இல்லை பாபா வந்து பதாய் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து பாபா குழந்தைங்கள பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறாரு. குழந்தைங்களோட நெற்றியில் உங்கள் பாக்கியத்தை பார்க்குறாரு, கண்களில் பார்க்குறாரு, உங்கள் திருஷ்டி விருத்தி ஸ்மிருதி எப்படி இருக்குது அதை பாபா பார்க்குறாரு, உங்கள் முகத்தில் உள்ள அந்த ஜொலிப்பை பார்க்குறாரு, உங்கள் அந்த உதட்டில் உள்ள சிரிப்பை பாபா பார்க்குறாரு. ஒவ்வொரு அங்கத்துலேயும் உள்ள செலவானியில் பாபா அது எல்லாத்தையும் தலையிலேருந்து கால் வரைக்கும் பதம் பாக்கியசாலி அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாபா மகிமை பாடுறார். சில முரளியில் பாபா சொல்லார், இன்றைக்கி பாபா வந்து உங்களுக்கு வந்து முரளி எடுக்க வரல, ஜஸ்ட் உங்களை சந்திச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னும் சில முறையில் பாபா சொல்வார். ஸோ இதெல்லாம் பாபாவோட ஸ்டார்ட் பண்ணுற விதம், அவரோட டீச்சிங் வே. இதெல்லாம் அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு சில நேரத்தில் மகிமை பாடுவார். இந்த மாதிரி அவ்யக்தவாணி எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட்டு நம்ம மகிமை பாடி அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுமோ அதை சொல்ல வருவார். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் முரளியை படிக்கும்போது அவ்யக்த முரளியை இந்த மாதிரி விதவிதமாக அதை வந்து பிரிச்சுக்கலாம். அவ்யக்த முரளியை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாபா வந்து அவர் சொல்லுவார் யார் சந்திக்க வந்திருக்காங்க, நம்மளோட மகிமை சொல்வார். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து யாத்பியார் இருக்கும், அது ஒரு தனி செக்ஷன். அப்புறம் நடுப்புற வந்து ஒரு பாயிண்ட் எடுப்பார், அதை விஸ்தாரம் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் வந்து முரளியை பிரிச்சுக்கலாம். இந்த பேராகிராஃபில் பாபா இது சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பிரித்து படித்தோன்னா அதை புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரே தெரியா கடகடன்னு படித்தப்போட வேலை முடிச்சிட்டோன்னா எதுவுமே கையில் வராது. சில அவ்யக்தவாணி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாபா சொல்லுவார், இன்றைக்கி நான் 4 விதமான குழந்தைங்களை பார்க்குறேன் அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு சொல்லுவார், செகண்ட் சொல்லுவார், திடீர்னு 4th போயிடுவார். அப்போ தான் நமக்கு ஞாபகம் வரும், எங்கே 3வது குழந்தை எங்கே, அதை பற்றி சொல்லு அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் இந்த கிளாஸ் எல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்னா என்ன, டீச்சரை நடத்துறதுக்கு முன்னாடியே படிச்சுட்டு வரணும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கிளாஸ் கேட்குறதுக்கு முன்னாடி அந்த அவ்யக்தவாணியை ஒரு வாட்டி படிச்சிடணும். அப்போ தான் இதில் என்ன சொல்ல வராங்க அதை நம்ம டீப்பாக புரிஞ்சுக்க முடியும். ஈவன் ஸ்கூலில் கூட ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்னா டீச்சர் சொல்கிறது, இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அதை நேற்றே வந்து ஒரு வாட்டி படிச்சுட்டு வந்தாங்கன்னா அது சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா புரியும். இதுதான் ப்ரீ லேர்னிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் இந்த அவ்யக்தவாணியை ஒரு வாட்டி நீங்கள் முன்னாடி படிச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் டெய்லி நைட்டு வந்து ரீடர்ஸ் கிளப் நடக்குது. 8லேருந்து 8:30 வந்து ஹிந்தி, அதே மாதிரி 9லேருந்து 9:30 வரைக்கும், 9:30 கூட இல்லை, 8லேருந்து 8:20 ஹிந்தி, அதே மாதிரி 9லேருந்து 9:20 வந்து இங்கிலீஷ். இந்த 2 டயத்துலேயும் அவ்யக்தவாணி படிப்பாங்க. நீங்கள் எல்லோரும் புக்கு வந்து ஜெராக்ஸ் போட்டு கையில் வச்சுக்கணும். அன்னைக்கு அந்த டேட்டை அனுப்புவாங்க. அந்த முரளியை வந்து நீங்கள் குரூப்பில் எல்லோரும் படிக்கணும். ஸ்டார்டிங்கில் ஒரு 2 minutes யோகா பண்ணுவாங்க, அப்புறம் எல்லோரும் சேர்ந்து முரளி படிப்பாங்க, அவங்கவுங்க படிப்பாங்க. அப்புறம் எண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த முரளியை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. இது ஏன் இதில் நம்ம எப்படி படிக்கணும்னா, சங்கட்டனில் பண்ணும்போது அது ஒரு பல்க் கிடைக்கும். தனியாக பண்ணணும்னு நினச்சா அது முடியாது, கொஞ்ச நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் விட்டுருவோம். ஆனால் சங்கட்டனில் எல்லாருமே சேர்ந்து ஒரே முரளி படிக்கும்போது, ஒரே இதை தாரணை பண்ணும்போது அதில் வந்து ஒரு பல்க் கிடைக்கிது. ஸோ அதனால் நம்ம எல்லோரும் காட்லி ஸ்டூடெண்ட் இல்லையா, நம்மளோட கடமையே என்னன்னா
அதை படிக்கணும், கேட்கவும் செய்யணும், ரிவிஷன் பண்ணணும், அப்புறம் எக்ஸாமும் அட்டன் பண்ணணும். அன்னன்னைக்கு உள்ள அவ்யக்தவாணியோட எக்ஸாமும் இருக்கும், இதையும் அட்டன் பண்ணணும். இதை நம்ம டெய்லி பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த முரளி வந்து நம்ம கையில் பிடி வரும். என்ன தான் பாபா சொல்கிறாரு, அதை எப்படி நம்ம லைஃப்பில் கொண்டு வருது, அதோட சூக்ஷமான விஷயங்கள், அது வந்து நம்ம ஒரு பிடி வரும். அதில் ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு மாஸ்டர் ஆக முடியும். ஸோ அதனால் சும்மா இப்போ வந்து நம்ம வெறும் ஸ்பீக்கராகவோ இல்லை ஆடியன்ஸாகவோ மட்டும் இருக்கக்கூடாது. ஏதோ கேட்டோம், இல்லை சில பேர் முரளி அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும், கிளாஸ் எடுத்துகிட்டோம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லை. அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தோட அதை மனன் பண்ணி அதோட சொரூபம் ஆகணும். இதுதான் மெயின். அதான் இந்த முரளியோட ஹெட்டிங்கே, சாரமே அதுதான். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து முரளி ஸ்பீக்கராக இருக்காங்க, முரளி கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அது அவங்க நல்லா யோகியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி அவங்க வந்து அவங்க டைம் எல்லாமே முரளி எப்படி எடுக்கிறது அதை சிந்தனை அதிலே இருந்து இதாக இருக்கும். பட் அவங்க நல்லா யோகியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம வெறும் ஸ்பீக்கராகவோ இல்லை ஆடியன்ஸாகவோ மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முரளியும் வந்து நல்லா மனன் பண்ணி அதோட சொரூபம் ஆகணும். ஸோ இன்றைக்குள்ள ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ரைமிங் வேர்டாக, உதாரணத்துக்கு இதில் வந்து பாபா எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஜேசே சித்திர வேசே சரித்திரம். அதாவது எப்படி சித்திரமோ அதே மாதிரி தான் உங்கள் சரித்திரம், உங்களுடைய நடத்தை இதெல்லாம் இருக்கும். எப்படி உங்கள் சங்கம் இருக்கோ அதே மாதிரி தான் அதோட ரங், அதோட பழக்க வழக்கங்கள் வரும் அப்படின்னு. எப்படி வந்து உங்கள் விவஸ்தாவோ அதுபடி தான் அவஸ்தா இருக்கும். இந்த மாதிரி 2 ரைமிங் வேர்டு வந்து நீங்கள் 21 இது வந்து நீங்கள் எழுதணும். எப்படி திருஷ்டியோ அதே மாதிரி தான் சிருஷ்டி, எப்படி பானியோ அதே மாதிரி தான் வாணி அப்படின்னு இதில் மாதிரிலாம் ரைமிங் இது இருக்குது. எப்படி கர்மமோ, நம்ம எப்படி கர்மம் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து 2 மேட்சிங் இதாக வந்து 21 இது நீங்கள் வந்து எழுதணும். இதுதான் இன்றைக்குள்ள ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க். அடுத்து வந்து உங்களோட சக்தி சம்பன் ஸ்வரூபை பாருங்கள். உங்களுடைய சக்தி ஸ்வரூபத்தில் வாங்க. இல்லாட்டினா என்ன ஆகுதுன்னா எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்குது. அமிர்த வேலை எந்திரிக்கணுமா, ரொம்ப கஷ்டமாக தெரியுது. ஃபுட்டில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறோமா, அது கஷ்டமாக தெரியுது. இல்லை அமிர்த வேலைக்கு அப்புறம் தூங்காமல் எக்ஸசைஸ் பண்ணுமா, அது கஷ்டமாக தெரியுது. எல்லாத்துலேயுமே ரொம்ப கஷ்டமாக தெரியுது. ரொம்ப சக்திஹீனாக ஃபீல் பண்ணுறீங்க. மெயினாக இந்த வாரத்தை பாபா சொல்கிறார், ஏன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன் சக்திஹீனாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா நீண்ட கால சன்ஸ்காரம் ஆயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி. ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது முதல்ல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். அதனால் ரொம்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து அதை மூவ் பண்ணணும். ஏன்னா இதே நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் கொஞ்சமாக சின்னதாக சில ஸ்டெப்ஸ் எடுங்க. ஒரு நாள் வந்து வெறும் அந்த நாள் ஃபுல்லாக நான் வந்து உப்பு சாப்பிட மாட்டேன், இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக சுகர் அவாய்ட் பண்ணிவிடுங்க, இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிலி ஐட்டம்ஸ், இந்த எண்ணெய் பொருட்கள் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சிஆர்பிஎஃப் இது சொல்லியிருக்காங்களே, ஒரு வேளை மட்டும் குக்குடு சமைச்ச உணவு சாப்பிடலாம், மற்ற 2 வேளை ரா இதுதான். 6னா வெறும் 3 வேளையும் ரா ஃபுட்டு தான். அப்புறம் எஃப்னா ஃப்ரூட்டேரியன், 3 வேளையும் ஃப்ரூட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுனா, எல்லா விதமான டிடாக்ஸும் பாடியில் நடக்கும். உடல்லையும் சில வந்து டிடாக்ஸ் நடக்கும், மனதளவுலையும் நடக்கும், இமோஷ்னல் லெவல்லையும் நம்ம உள்ளார உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியே வரும். அதான் டிடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் இந்த சரி சொல்லிட்டாங்கன்னா ஒரே எதிரியா இதாகிட்டிங்கன்னா, ஏதோ ஒரு அதை ஒரு ப்ரொசீஜராக பண்ணலன்னா நீங்கள் நைட்டு தூங்கும்போது 12 மணிக்கு 1 மணிக்கு பசி எடுக்கும். அப்புறம் போய் நீங்கள் கிச்சனில் ஏதாவது சாப்பிட இருக்கான்னு தெரிவிங்க, ஏதாவது ஒரு பீஸ் சோலி கிடச்சா போதுமா அப்படின்னு தோணும். அதே மாதிரி இந்த ஃப்ரூட் டயட்டில் நீங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலன்னா, ஏதாவது சாப்பிட கிடைச்சா, ஏதாவது ஒரு ரொட்டி தண்டு கிடைச்சா போதுமே, வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டா ஏதோ காலியாக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகும். ஏன்னா வெறும் பசியோடு இருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடி முரளி கூட ஒரு இதாக ஃபீல் ஆக மாட்டேங்குது. நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டா தான் அப்பாடா ஒரு சாந்தி, ஒரு பரம் சாந்தி அனுபவம் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம மனன் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும். ஸோ அதனால் இதில் பாபா வந்து மெயினாக சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு இதையும் வந்து மனன் சக்தியை அதிகரிங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நல்லா டீப்பாக மனன் பண்ணுங்கள். எப்படிலாம் மனன் பண்ணுறது, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, நிறைய வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுங்க. அதை நீங்கள் ஏகாந்தத்தில் உட்காந்து சிந்தன் பண்ணுங்கள்.
இதனால் என்ன பெனிஃபிட், இது ஏன் பாபா சொன்னார், எதுக்காக சொன்னார், இது பண்ணால் என்ன பெனிஃபிட், பண்ணலன்னா என்ன நஷ்டம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை சிந்தன் பண்ணுங்கள். இல்லை வேறு யாரு கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு டீப்பாக போங்க. ஸோ அப்போ அதில் உள்ள முத்துக்கள் கிடைக்கும். இல்லாட்டினா அது ஜஸ்ட்டு வெறும் ஒரு இன்ஃபார்மேஷன் தான். எவ்வளோ விஷயம் கேட்குறோம், அந்த மாதிரி இதுவும் ஒரு விஷயம் கேட்டு ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதால் போயிடும். அதனால் இப்போ கூட நிறைய பேர் அதுவும் இந்த நெட்டு மொபைல் இதெல்லாம் வந்ததுனால சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டூ மச் இன்ஃபார்மேஷன். ஏதோ ஒரு நியூஸ்னால் அது கேட்டு அதோட விடுறதுன்னு அதை டீட்டெயிலாக போவாங்க, என்னாச்சு இதாச்சு. ஸோ அந்த மாதிரி டூ மச் இன்ஃபார்மேஷன் நம்ம கேதர் பண்ணக்கூடாது. அதுவும் நல்லது கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஓகே அங்கே நடந்தது, அடுத்து நம்ம வேலை என்ன, அதுக்கு காசு கொடுக்குறது, அதுக்கு அப்பப்போ நிமிஷம் அப்டேட் என்னாச்சு அப்படின்னு அந்த மாதிரி டூ மச்சாக இன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடாது. அதுவும் என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸாக அமைதி இல்லாமல் ஆக்கிடுது. நம்ம மைண்டை வந்து கன்ஃபியூஸ்டாகவே வைக்கிது, ஒரு கிளாரிட்டி இருக்காது டூ மச் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா. அடுத்து ரெண்டாவது வந்து பாபா சொல்கிறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ சிந்தன் பண்ணுறீங்களோ ஒன்று நீங்கள் அனுபவியும் ஆவீங்க, அடுத்து சக்தி ஸ்வரூபமாக ஆவீங்க. அதுக்கு பாபா உதாரணம், சாப்பாடோட உதாரணம் பாபா கொடுத்துருந்தார். எப்படி வந்து சாப்பாடு சாப்பிட்றீங்க, ஆனால் அதை டைஜஸ்ட் ஆகலைன்னா அந்த சாப்பாடு வந்து உடம்புல சக்தியாக மாறாது. அதை ஜீரணிக்கணும், ப்ராப்பராக ஜீரணித்து அவங்க ரத்தத்தில் கலந்தால் தான் அது வந்து உங்களுக்கு சக்தியாக மாறும். இல்லாட்டினா அது எந்த ஒரு சக்தியும் கொடுக்காது. அதே மாதிரி இந்த முரளியை படிக்கிறோன்னா அந்த முரளியை டைம் எடுத்து அதை சிந்தன் பண்ணணும். ஒரு பாயிண்ட் எடுத்து சிந்தன் பண்ணும்போது அந்த சிந்தன் வந்து நம்மளோட சக்தியாக மாறும், ஆத்மாவோட சக்தியாக மாறும். இப்போ அதே மாதிரி தான் இந்த சாப்பாடுலேயும் ஒரு மாற்றம் கொண்டு வரணும். இந்த ஃப்ரூட்ஸ் தான் எனக்கு சாப்பாடு, இதை வந்து நம்ம ஆள் மனசில் பதிய வச்சிடும். இப்போ என்ன பண்ணுறோம், டாக்டர்ஸ் நமக்கு உடம்பு முடியலாம் சொல்கிறார், டாக்டர் சொல்கிறாரு பழங்கள் சாப்பிடுங்க. என்ன பண்ணுறோம், சாப்பாடோட பழத்தையும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறோம். அப்படி இல்லை, அந்த ஃப்ரூட்டே தான் எனக்கு சாப்பாடு, இதை நம்ம ஆள் மனசில் பதிய வச்சுக்கிறோம். ஸோ அதனால் நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த மாதிரி எப்போ சாப்பிட்றது, எத்தனை வேளை ஃப்ரூட் சாப்பிட்றது அப்படின்னு. அது நம்ம குக்டு ஃபுட்டு சொல்லியிருக்கீங்களே, இந்த குக்டு ஃபுட்டு வந்து ஒரு வேளை சாப்பிடணும்னு சொல்லியிருக்கீங்க, காலைல சாப்பிட்றதா இல்லை மத்தியானம் சாப்பிட்றதா நைட்டு சாப்பிட்றதா. அப்போ சமைச்ச உணவு வந்து நீங்கள் காலையிலே சாப்பிட்டுட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அப்போ மத்தியானமும் பசிக்க ஆரம்பிக்கும், மத்தியானமும் நிறையா சாப்பிட்ணுன்னு தோணும். மத்தியானம் சாப்பிட்டிங்கன்னா சாயந்தரமும் நிறையா சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அதனால் பெஸ்ட்டு வந்து நீங்கள் சாயந்தரம் வந்து சமைச்ச உணவு ஒரு வேளை எடுத்துக்கோ, மற்ற வேளை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோ. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க, என்ன சாப்பிட்றது, எதுக்கு சாப்பிட்ணும், எத்தனை வேலை சாப்பிட்றது, இது அதெல்லாம். ஸோ கேள்வி வந்து அது கிடையாது. கேள்வி வந்து நீங்கள் யார், நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதன் அடிப்படையில் தான் இந்த சாப்பாடும் அமையும். நான் டபுள் லைட் ஆகணும், ஃபரிஷ்தா ஆகணும், அஷரரி ஆகணும்னா அப்போ ஏன் சாப்பாடு எப்படி இருக்கணும், முரளியை டீப்பாக சிந்தன் பண்ணணும், பாபா சொல்லக்கூடிய அந்த சூக்ஷ்மமான விஷயங்களை புரிஞ்சுக்கணும், அந்த லைட்னஸில் போகணும், டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆகணும்னா அப்போ என் சாப்பாடும் எவ்வளோ லைட்டாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த கேள்வி நீங்களே உங்கள்கிட்ட கேளுங்க, நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் உங்கள் சாப்பாடு, மற்ற விஷயங்கள், புருஷார்த்தம் எல்லாமே செட் ஆகும். அடுத்து பாபா சொல்கிறாரு, அந்த சிந்தன் பண்ணும்போது நீங்கள் அனுபவி ஆயிடுவீங்க. அப்போ அனுபவி வந்து ஒருபோதும் ஏமாற முடியாது. ஏன்னா அனுபவியோட ஒரு வார்த்தை 1000 வார்த்தைகளோட அதிகம், 1000 வார்த்தையோட அதிக வேல்யூ உள்ளது. ஒரு அனுபவி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அனுபவம் இல்லாதவங்க 1000 வார்த்தை சொல்கிறாங்க. யாருக்கு வந்து ரொம்ப வேல்யூனா இந்த அனுபவி சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு தான். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த முரளியை சிந்தன் பண்ணும்போது மற்ற விஷயத்தை கேட்டு கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. இவங்க அதை சொல்லிட்டாங்க, அவங்க இதை சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி விஷயத்தை கேட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க, ஞானத்து மேலே சந்தேகம் வராது. அடுத்து பாபா சொல்கிறாரு, எவ்வளோக்கு எவ்வளோ சிந்தன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மாயா ப்ரூஃப் ஆகுறீங்க, விகன் ப்ரூஃப் ஆகுறீங்க, அங்கதுக்கு சம்மா சக்திசாலி ஆகுறீங்க. அடுத்து இந்த முரளியில் உள்ள முக்கியமான பாயிண்ட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், பாப்தாதா குழந்தைங்களோட தியாகத்தின் பாக்கியத்தை பார்க்குறார். அந்த தியாகத்தை பார்த்து பாபா வந்து குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறார். ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே சங்கல்பம் தான் இருக்கான், என்னன்னா பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணணும் மற்றும் என்னை நான் சம்பன்னமாக்கிக்கணும். இதையும் பார்த்து, இந்த சங்கல்பத்தை பார்த்து பாபா சந்தோஷம் அடைகிறாரு. அப்படி ஒருவேளை அந்த சங்கல்பம் உங்களுக்கு இல்லைன்னா இன்னையிலேருந்து அந்த சங்கல்பத்தை கொண்டு வாங்க. என்னன்னா நான் பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணணும், என்னையும் சம்பன்னம் ஆக்கிக்கணும், பாபாவுக்கு சம்மா சம்பன்னம் ஆக்கிக்கணும்.
ஸோ அதனால் இந்த மாதிரி சங்கல்பத்தை பார்த்து பாபாவுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கான். ஆஹா, என்னுடைய சங்கமயுகி குழந்தைங்களே ஆஹா அப்படின்னு பாபா நம்மளோட புகழ் பாடுறார். அடுத்து பாபா சொல்கிறாரு, சதா உங்களுடைய அந்த சிரேஷ்ட ஸ்வரூபத்தை, அதோட அந்த சித்திரத்தை உங்கள் முன்னாடியே வைங்க. ஏன்னா அந்த படம், இப்போ நான் லக்ஷ்மி நாராயணோட அந்த படம் என் முன்னாடி இருக்கணும். இல்லை வேறு ஏதோ ஒரு லட்சியம் வைக்கிறீங்க, நான் ஒரு 4 மணி நேரம் யோகா பண்ணணுன்னா அந்த லட்சியம் உங்கள் முன்னாடி இருக்கணும். அது இருந்தால் தான் அதோட சொரூபமாக ஆக முடியும். அடுத்த பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, எப்படி சரீரத்துக்கு சாப்பாடு ஜீரணமானால் தான் சக்தி கிடைக்குதோ, அதே மாதிரி ஆத்மாவுக்கு ஞானத்தை மனனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மூலியமாக தான் ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும். அடுத்து பாபா இதை ரொம்ப அழகாக இந்த மனன சக்தியை அந்த சயின்ஸு டாக்டரோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. எப்படி அங்கே டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா, உடம்புல ஏன் வீக்னஸ் இருக்குது, ஏன் நோய் இருக்குன்னா இந்த விட்டாமின் குறையாக இருக்குது, இந்த விட்டாமின் ஏ, விட்டாமின் பி, விட்டாமின் சி அப்படின்னு சயின்ஸில் நிறைய விட்டாமின்ஸ் இருக்குது, இந்த சத்து குறையாக இருக்கிறதுனால இந்த நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பாபா சொல்கிறாரு, இங்கே விட்டாமின் ஏனா அந்த ஆத்மா அபிமானி பயிற்சி, ஆத்மிக் திருஷ்டி இருக்கா, ஆத்மிக் விருத்தி இருக்கா, எல்லாரையும் ஆத்மான்னு பார்க்குறேன்னா, என்ன ஆத்மான்னு ஃபீல் பண்ணுறேன்னா, இதில் குறைவு இருந்தாலும் ஆத்மாவில் சக்திசாலியாக இருக்காது, ஏதோ ஒரு நோய் வந்துடும். அடுத்து விட்டாமின் பி, பாபா கூட எல்லா சம்பந்தங்கிற அந்த இதை வச்சுருக்கேன்னா, அப்படி இல்லைனாலும் மாயா எப்படியாவது வந்துடும். அடுத்து விட்டாமின் சி கிரியேஷன், இந்த ட்ராமாங்கிற அந்த இதை நல்லா பக்கா பண்ணியிருக்கேன்னா, அப்படி இல்லைனாலும் ஏதாவது நோய் வந்துடும். ஸோ அப்போ இந்த அனுபவத்தை அதிகரிங்க, ஆத்மாவோட அனுபவம், பரமாத்மாவோட அனுபவம், அப்புறம் அந்த ட்ராமாவோட இதை அதிகரிங்க. அதுக்கு ஆதாரம் மனன் சக்தி. எவ்வளோக்கு எவ்வளோ மனன் சக்தி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ மகன் ஆகிடுவீங்க. பாபாவோட அந்த அன்பில் மூழ்க ஈஸியாக இருக்கும். மகன் ஆகிறதுனா என்ன, அந்த அன்பு கடலோட அந்த ஆழத்தில் போயிடணும். எந்த அளவுக்கு நீங்கள் போயிடணும்னா உங்களையும் பாபாவை யாரும் பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் பாபாங்கிற அந்த கடல் அவருக்குள்ளார அந்த ஆழத்தில் போயிடணும். ஃபைனலாக இன்றைக்கி என்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்கன்னா, தாய்ச்சின்னு, அது இப்போ நம்ம இதில் யோகா ஆசன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ஹட யோகா ஆசன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி சைனீஸில் இது ஒரு பயிற்சி. அதுலேயும் அந்த ஹேண்ட் மூமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க, ஸ்லோவாக மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த தாய்ச்சி பயிற்சி பண்ண வச்சாங்க. அது கூடவே ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கோ, அதை ஃபீல் பண்ணுங்கள். அப்படியே பாபாவோட சக்தி மேலேருந்து எனக்குள்ளார நிரம்புது, அந்த பாயிண்ட்டோட சொரூபம் ஆகுறேன் அப்படின்னு அந்த சொரூபத்திலே அந்த தாய்ச்சி பண்ணுங்கள் அப்படின்னு அந்த ஒரு யோகா பயிற்சி, க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்க. ஸோ ஃபைனலாக பாபாவோட யாத் பியார் அந்த மாதிரி சதா சக்திசாலியான ஆத்மாக்களுக்கு, சதா எல்லா அனுபவங்களின் கடலுங்கிற அந்த ஆழத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா உங்களுடைய சம்பூர்ண சித்திரத்தின் மூலியமாக சிரேஷ்ட சரித்திரவான் ஆத்மாக்களுக்கு, சதா சிரேஷ்ட பாக்யவான் ஆத்மாக்களுக்கு, சதா அந்தர்முகி ஆத்மாக்களுக்கு, சதா மற்றவங்களையும் சுகமாக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி டபுள் ஹீரோ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள். நமஸ்காரம். ஓம் சாந்தி.